Welcome to Live and Safe and Stuff channel. In April 15 oda current affairs ta paaka porom. Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes oda banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ku ipo oru offer poitu irukku 899 ku. If you are interested, do subscribe that. So first news is World Art Day. Adanodiya theme என்னன்னு கேட்டிருக்காங்க 2025 ஓட theme, so which was recognized by UNESCO and the IAI. ஸோ என்னதுன்னா ஆர்ட் ஃபார் யூனிட்டி அண்ட் ஹீலிங் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட தீம். ஸோ இதை வந்து குளோபலாக அப்சர்வ் பண்ணுறாங்க. யாரோட பர்த் ஆனிவர்சரி அப்படின்னா லியோனார்டோ டாவின்சி அவரோட பர்த் ஆனிவர்சரியை தான் நம்ம வந்து வேர்ல்ட் ஆர்ட் டே அப்படின்னு சொல்லி April 15 அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ ஆர்ட்டோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் அதனுடைய கல்ச்சுரல் டைலாக் அது எவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து அவேர்னஸ்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்ட்டோட இம்பார்ட்டன்ஸ், ஆர்ட் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்து இந்த டே அன்றைக்கி இருக்கும். யூனிட்டி த்ரூ க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லிட்டு சோஷியல் ஹார்மனி, எம்பத்தி, ஷேர்ட் ஐடென்டிட்டி இது எல்லாத்தையுமே வந்து இது ஷோகேஸ் பண்ணும். ஸோ April 15 ஈச் இயர் லியோனார்டோ டாவின்சியோட பர்த் ஆனிவர்சரியை தான் நம்ம வந்து வேர்ல்ட் ஆர்ட் டே அப்படின்னு அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ அந்த யுனெஸ்கோவோட ஐஏஎன் பார்த்தோம் இல்லையா, இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் அ குளோபல் என்ஜிஓ, யுனெஸ்கோவால் அஃபிலியேட் பண்ணப்பட்ட ஒரு என்ஜிஓ. ஸோ இவங்க தான் வந்து வேர்ல்ட் ஆர்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு 2012 ப்ரமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ டு ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் அண்ட் ஆர்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. லியோனார்டோ டாவின்சியோட பர்த் ஆனிவர்சரி ஏன்னா அவரோட பர்த் இஸ் இன் 1452. ஸோ அவரோட மாஸ்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் ஆர்ட், சயின்ஸ், இன்னோவேஷன் எல்லாத்துலேயுமே அது எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த வருஷத்தோட தீம் என்ன, ஆர்ட் ஃபார் யூனிட்டி அண்ட் ஹீலிங் அப்படின்றது தான். ஸோ தேட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் ஹிமாச்சல் டே. ஸோ யூனியன் டெரிட்டரியாக அது ஃபார்ம் ஆன ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், குட்டி குட்டியாக இருக்கிற பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து யூனியன் டெரிட்டரியாக வந்து ஹிமாச்சல் பிரதேசை வந்து அனௌன்ஸ் பண்ண டேட்டு தான் ஹிமாச்சல் டேன்னு அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ தேட் இஸ் ஆப்வியஸ்லி April 15 தான். ஸோ 1948 இதை யூனியன் டெரிட்டரியாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்ஹுட் வந்து 1971 அது கிடச்சிச்சு இந்த ஸ்டேட்டுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட் எல்லாத்தையும் சேர்த்து இங்கே இருக்குது பிரின்ஸ்லி ஸ்டேட் எல்லாத்தையும் சேர்த்து 1948 மர்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டேட்ஹுட் வந்து 1971 January 25 அப்போது ஸ்டேட்ஹுட் டே கிடச்சிது. ஸோ ஆல்சோ இந்த ஸ்டேட்டுக்கான நிக்நேம் என்னது, ஆப்பிள் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ஆப்பிள் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்டை வந்து ஆப்பிள் ஸ்டேட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அண்ட் பகி வேலி அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ சம்பா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷில். ஸோ ட்ரைபல் ரீஜியனில் உள்ள வில்லேஜ். ஸோ அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஹாட்ஸ்பாட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் யூ மைட் நோ. ஸோ ஸ்டேட்ஹுட் எப்போது 18th இந்தியன் ஸ்டேட் டு அச்சீவ் வித் ஸ்டேட்ஹுட் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ் தான். ஸோ இதோட கேபிட்டல் என்னது, ஷிம்லா. கரண்ட் சிஎம் யார், சுக்விந்தர் சிங் சுக்கு அப்படின்றவர் தான். ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் சூப்பர் லீக் 24-25 அதனுடைய ஃபைனல் எந்த டீம் வந்து வின் பண்ணாங்க, ஹிஸ்டாரிக் வின்னிங் அட் த ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த டீம் வின் பண்ணாங்களோ அந்த ஸ்டேட்டில் தான் ஃபைனலுமே நடந்திருக்கு. ஸோ அது என்னதுன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயிண்ட் அப்படின்றவங்க தான். இட் இஸ் இந்தியன் சூப்பர் லீக்ன்றது வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் தான். ஸோ எப்படி ஐபிஎல் இருக்கோ அந்த மாதிரி இந்தியன் சூப்பர் லீக்னு கொண்டு வந்திருக்காங்க. இட் இஸ் 11th சீசன் ஸோ ஃபார் அண்ட் 29th சீசன் ஆஃப் டாப் டயர் இந்தியன் ஃபுட்பால்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்ட்டிசிபேட்டிங் டீம்ஸே வந்து கொல்கட்டாவில் தான் ஃபைனல் நடந்ததுனால அந்த டீம் மோகன் பகான்றது வந்து அதான் வாட் இஸ் வெஸ்ட் பெங்கால் டீம் தான். ஸோ அவங்க எந்த லொக்கேஷனில் அந்த ஃபுட்பால் மேட்ச் நடந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க. விவேகானந்தா யுபா பாரதி கரிரங்கா அப்படின்ற ஒரு ஸ்டேடியம், சால்ட் லேக் ஸ்டேடியம் கொல்கத்தாவில் தான் நடந்திருக்கு. ஸோ மோகன் பகான் தான் வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2014 AIFF இதில் வந்து நிறைய கொடுக்கல. ஸோ லெட் மீ டெல் யூ. ஸோ இதில் வந்து 13 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் 11 டீம்ஸ் வந்து ISLோட லாஸ்ட் சீசனில் விளாண்டவங்களே தான். ஸோ அப்புறம் 12 ஆக்சுவலாக இது 11th சீசன் அண்ட் 12 டீம்ஸ் வந்து ISLோட லாஸ்ட் சீசனில் விளாண்டவங்களே அப்படியே ரீட்டைன் ஆயிருக்காங்க. ப்ளஸ் ஒரே ஒரு டீம் மட்டும் ஐ லீக்லேருந்து ப்ரொமோட் ஆகியிருந்திருக்காங்க. ஸோ வாட் இஸ் தட் ஐ லீக் அப்படின்னா, தட் இஸ் சம்திங் இந்தியன் ஃபுட்பால் லீக் சிஸ்டம்னு சொல்லி தனியாக இருக்குது. ஸோ அது வந்து 17th சீசன் கூட 2022-23 முடிஞ்சிருக்கு. ஸோ திஸ் இயர்லேயும் அது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஐ லீக்லேருந்து ப்ரொமோட் ஆனது
ஒரு டீம். ஸோ மொத்தமாக 13 டீம் வந்து விளையாண்டுருக்காங்க. ஸோ அந்த டீமோட நேம்ஸ் எல்லாம் என்னென்னா, பெங்களூர்லேருந்து பெங்களூரு அப்படின்னு டீமோட நேம், தென் சென்னையின் அப்படின்னு சென்னையோட டீம் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஈஸ்ட் பெங்கால் அப்படின்னு ஒருத்தவங்க, அண்ட் ஆல்சோ வெஸ்ட் பெங்காலில் மட்டுமே மொஹமதீன் அப்படின்னு ஒரு டீம் இருக்குது. இப்போ இந்த வின் பண்ணாங்க இல்லையா மொஹும் பகன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி 3 டீம்ஸ் இருக்குது வெஸ்ட் பெங்கால்லேருந்து மட்டும். தென் தெலங்கானாலேருந்து ஹைதராபாத் அப்படின்னு ஒரு டீம், கோவாலேருந்து ஒரு டீம், ஜம்ஷெட்பூர் அப்படின்னு ஜார்க்கண்ட்லேருந்து ஒரு டீம் இருக்குது, கேரளாலேருந்து கேரளா பிளாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, தென் மகாராஷ்டிராலேருந்து மும்பை சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அசாம்லேருந்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அப்படின்னு அசாம்லேருந்து டீம், ஒடிசாவுக்கு ஒடிசான்ற பேர்லேயே, பஞ்சாப்க்கு பஞ்சாப் பேர்லேயே. ஸோ 13 டீம்ஸ் வந்து இதில் விளையாண்டுருக்காங்க. ஸோ இதில் இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும்தான் விளையாடுவாங்களான்னு கேட்டால் நோ, ஃபாரின் பிளேயர்ஸுமே வந்து இதில் விளையாடுவாங்க ஃப்ரம் வேரியஸ் டீம்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 5 பொசிஷன் பார்த்தோன்னா மோகன் பகான் தான் வின் பண்ணதுனால அவங்க, செகண்ட் வந்து கோவா, தேர்ட் பெங்களூரு, ஃபோர்த் வந்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அதாவது அசாம் ஸ்டேட்லேருந்து வந்தவங்க, ஸோ ஃபிஃப்த்து வந்து ஜம்ஷெட்பூர், ஸோ ஜார்க்கண்ட்லேருந்து வந்தவங்க. ஸோ இந்த தான் டாப் 5. அண்ட் இப்போ இவங்க வின் பண்ணியிருக்காங்க இல்லையா மோகன் பகான். ஸோ மோகன் பகான் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் வந்து கீ பிளேயர்ஸோட பேர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் see that அதுக்கப்புறம். ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் டீம் டு வின் த ISL ஃபைனல் அட் ஹோம். ஸோ கொல்கட்டாவில் நடக்கும்போது அங்கேயே வின் பண்ணது இந்த டீம் தான். ஸோ ISLோட ஹிஸ்ட்ரியில் எங்கே நடக்குதோ அங்கே அந்த டீமே வந்து வின் பண்ணதில்லை போல். ஸோ தே ஆர் த ஃபர்ஸ்ட் டீம். அண்ட் ஆல்சோ அவங்களோட டைட்டிலையுமே வந்து செகண்ட் டைம் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவர் ISL சீசன் டபுள், அதுவுமே வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ அவங்களோட செகண்ட் ISL கப்பை வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த பேசிக் ஸ்டாட்டிக்ஸ். ஸோ அது தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. இதில் வந்து இன்னும் டாப் கோல் ஸ்கோரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேர்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வருமானு எனக்கு தெரியல, பட் ஜஸ்ட் டேக் அ லுக் அட் இட். தென் கேலோ இண்டியா யூத் கேம்ஸ். ஸோ 2025ஓட மாஸ்கட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து 2025ஓட வேர்ஷனை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறது பீகார். ஸோ அதனுடைய பேர் என்ன அப்படின்னா ஜக் சிங் அப்படின்னு ஒரு லைனோட இமேஜோட வச்சுருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லோகோ அண்ட் மேஸ்கட் வந்து கேலோ இண்டியா யூத் கேம்ஸ் 2025க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போ நடக்க போகுது? May 4 to May 15. பீகார் தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட CM செக்ரட்டரியேட் பாட்னாவில் இதை லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ யூத் ஸ்போர்ட்ஸை இது பண்ணுறதுக்காக. ஸோ கேலோ இண்டியா ஸ்கீம்னே ஒன்று இருக்குது. ஸோ கேலோ இண்டியா யூத் கேம்ஸ் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ் டு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக, ஏன்னா இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, ஒலிம்பிக்ஸில் அதிகமான மெடல்ஸ் இல்லை அப்படின்லாம் ஒரு கிரிட்டிசிசம் வரும்போது ஆரம்பித்த ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ லோகோவோட கலர் ஆரஞ்ச் அண்ட் க்ரீன், பிகாஸ் அதில் ஏற்கனவே வந்து ஒரு கிரெடிட் கார்டில் சம் மாஸ்டர் கார்டில் உள்ள அந்த லோகோ இருக்கும் இல்லையா, 2 சர்க்கிள், அந்த 2 சர்க்கிளோட கலர் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரி இருக்குது, அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் அந்த லோகோவில் கலர்ஸில் வந்து ஆரஞ்ச் அண்ட் க்ரீனில் தான் இருக்கும். ஆக்சுவலாக கேலோ இண்டியாலேயே வந்து இப்படி இருக்கும். ஸோ அந்தளவு கரெக்டானு தெரில, பட் இது வந்து ஆரஞ்ச் கலர்லேயும் இந்த எல்லாமே வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இதுதான் மொத்த கேலோ இண்டியாவோட கலரே. ஸோ கேலோ இண்டியா யூத் கேம்ஸ்க்கும் அதுதான் கலராக வச்சுருக்காங்க. ஸோ 2018லேருந்து தீம் சாங் இருக்குது, கேல் கே ரங் பீகார் கே சங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீம் சாங்கோட நேம்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து ஸ்டாட்டிக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ 2018லேருந்து இந்த கேலோ இண்டியா ஃபர்ஸ்ட் டைம் யூத் கேம்ஸ் வந்து ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ஸோ இதனுடைய ஹெட் குவார்ட்டர், கேலோ இண்டியா யூத் கேம்ஸ்க்கு ஹெட் குவார்ட்டரும் இருக்குது. ஸோ விச் இஸ் நியூ டெல்லி, இந்தியா. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிசம்பர் 2018லேருந்து ஜான்வரி 2019 வரையும் 160 யங் அத்லெட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி 4 பேட்சஸில் 40 ஈச் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீரியடில் இது செமி ஆனுவலி ஆர் குவார்ட்டர்லி நடக்கக்கூடிய ஒரு கேலோ இண்டியா யூத் கேம்ஸ். ஸோ இதில் வந்து டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ், வைஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ட்ரெயினர்ஸ் இவங்களும் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கும் சர்டன் இது இருக்குது. ஸோ எடிஷன் வைஸ்ன்னு பார்க்கும்போது 2018ல் ஹோஸ்ட்டாக இருந்தது டெல்லி, 19ல் மகாராஷ்டிரா, 20ல் அசாம், 21ல் வந்து ஹரியானா, 23ல் மத்திய பிரதேஷ், ஸோ 24ல் நம்ம ஹோஸ்ட் பண்ணோம் தமிழ்நாடு, இப்போ 25ல் பீகார்.
ஸோ இதுதான் ஹோஸ்டிங், இதுவரையும் யாரெல்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ யூஸ்வலாக இதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் அ டேலண்ட் ஹண்ட் அண்ட் ஸ்காலர்ஷிப் ரிலேட்டடான ப்ரோக்ராம் தான். ஸோ இதுலேருந்து டாப் 2 ஒரு கேம்ஸ்லையுமே வந்து டாப் 2 வரவங்கள தேர்ந்தெடுத்து அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து 5 lakh ஃபார் 8 years வந்து கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்டாட்டிக் திங். ஸோ ஸ்காலர்ஷிப் ஆஃப் 5 lakh ஃபார் 8 years வந்து ஆனுவலி இதை 5 lakh கொடுப்பாங்க 8 yearsக்கு. ஸோ மெடல் வின்னர்ஸ் இன் ஆல் கேலோ இண்டியா காம்படிஷன்ஸ் வந்து தே வில் பி எலிஜிபிள் ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸ் டூ. ஸோ அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் கோட்டாவில் ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டாவில் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா தே கேன் அவங்களோட அந்த மெடல்ஸ் அந்த இதெல்லாம் வச்சுட்டு தே கேன் அச்சீவ் தட். ஸோ அதுவுமே இருக்குது. தென் இந்த டெல்லி மகாராஷ்டிரான்னு பார்த்தோம்ல, இதில் எந்த டீம் வந்து வின் பண்ணுச்சு சோஃபார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீசனில் ஹரியானா, செகண்ட் சீசனில் மகாராஷ்டிரா. ஸோ அவங்க தான் ஹோஸ்ட்டும் பண்ணாங்க. தேர்ட் சீசன்லேயுமே மகாராஷ்டிரா தான். தென் 21லேயுமே மகாராஷ்டிரா, 23ல் ஹரியானா, திரும்ப மகாராஷ்டிரா சாரி இதுவரையும் இந்த மகாராஷ்டிரா. பீகார் இன்னும் ஐ மீன் இது 25 இன்னும் நடக்கலைல. ஸோ மோஸ்ட் வின்னிங்னா பார்த்தா மகாராஷ்டிரா, பிகாஸ் அவங்க தான் வந்து 4 times வின் பண்ணியிருக்காங்க. ஹரியானா வந்து 2 times. ஸோ மோஸ்ட்லி டாமினன்ட் அவங்க தான். பட் லாஸ்ட் டைம் நம்ம ஹோஸ்ட் பண்ணும்போது தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ் வந்துச்சு. ஸோ அது லாஸ்ட் இயர் படிச்சிருந்தீங்கன்னா யூ மைட் நோ. ஸோ தட்ஸ் இட். டார்ச் ரிலே கௌரவ் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நடக்கும். ஸோ அது யார் பண்ண போகிறா அப்படின்றதையும் வந்து தே வில் பி சேயிங் சூன். ஸோ இந்த கட் சிங்கர் வந்து பாலா பீரியடில் உள்ள எலிஃபண்ட் லைன் கார்விங்கை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தட்ஸ் இட். இந்த நியூஸ் மாதம் வரது தான். ஐசிசி மென்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த் மார்ச் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஸ்ரேயஸ் ஐயர் தான், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரீசன்ட் பிளேனால. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025ல் ஹீ played a vital role நம்மளோட விக்ட்ரிக்கு. ஸோ அதனால் he has been announced as the player of the month. ஜியா வால் அப்படின்னு ஆஸ்திரேலியா சேர்ந்தவங்க தான் ஐசிசி விமென்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த் ஃபார் த மார்ச் 2025. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஏசிஐ வேர்ல்ட் ரிப்போர்ட் 2025. அதில் குளோபல் ரேங்க்கை வந்து என்ன ரேங்க் வந்து வாங்கியிருக்கு, டெல்லியோட ஐஜிஐஏ இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ பேசஞ்சர் டிராஃபிக் ரிலேட்டடாக அந்த ரேங்கிங் இருந்திருக்கு. ஸோ அதனுடைய ரேங்கிங் என்னன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 9th. ஸோ இதில் நிறையா மொத்தம் வேர்ல்டையுமே வந்து அவங்க கேல்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் டெல்லி ஏர்போர்ட்டோட ஸ்டாண்டிங் என்னன்னு பார்த்தோம். ஸோ அதுதான் அந்த பொசிஷன். பட் டு த ஃபுல்லாக பார்க்கும்போது ஏசிஐ வந்து 9% இன்க்ரீஸ் இந்த குளோபல் பேசஞ்சர்ஸ் டிராஃபிக் 2023 கம்பேர் பண்ணும்போது இது 9% வந்து 2024 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பரில் பார்க்கும்போது 9.5 பில்லியன் வந்து பேசஞ்சர்ஸ், க்ளோஸ் டு 9.5 பில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து டோட்டல் பேசஞ்சர்ஸ் குளோபலி இன் 2024 ட்ராவல் பண்ணியிருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு 2023 கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் 9% இன்க்ரீஸ். அண்ட் 2019க்கு அப்புறம் அந்த ப்ரீ பேண்டமிக் லெவல் அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டால் எஸ், 2024ல் வி அச்சீவ் தட். அண்ட் ஆல்சோ அவங்க டாப் 10 பிஸியஸ்ட் ஏர்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 9% ஆஃப் த குளோபல் டிராஃபிக் அது வந்து 855 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து கெயின் ஆயிருக்கு வென் கம்பேர்ட் டு 2023 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ 2019ஓட ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது 8.4% வந்து அந்த குளோபல் டிராஃபிக் அதிகமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு அந்த 10 ஏர்போர்ட்ஸோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட்ஸ்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஏர்போர்ட், ஹார்ட்ஸ்ஃபீல்ட் ஜாக்சன் அட்லாண்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ இந்த ஏர்போர்ட் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஸோ இது வந்து இதுக்கப்புறம் துபாயோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதுக்கப்புறம் தேர்ட் வந்து டல்லாஸ் ஃபோர்ட் வர்த் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதுக்கப்புறம் இது 3 தான் ஃபர்ஸ்ட் 3. ஸோ பிக்கெஸ்ட் ஜம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாப் 10 ரேங்கிங்குள்ளே பிக்கெஸ்ட் ஜம்ப் யாருன்னா ஷாங்காயோட புடாங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஆக்சுவலாக அது வந்து 21st பொசிஷனில் 2023 இருந்துச்சு. பட் இந்த வருஷம் 10th பொசிஷனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் ஜம்ப். ஸோ நிறைய வீசா பாலிசிஸ் எல்லாம் வந்து அவங்க மாற்றிருக்காங்க. ஆல்சோ இப்போ ரீசெண்டாக கூட இஃப் யூ சி 240 hours வந்து தே கேன் கோ வீசா ஃப்ரீ ஃபார் ஷாப்பிங் டூர்லாம் பண்ணலாம் சைனாவில் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் ஆஃப் டேரிஃப் 245% ஆயிடுச்சு இப்போது சைனா மேலே யூஎஸ்லேருந்து.
ஸோ அந்த மாதிரியான புது விஷயங்கள்லாம் லான்ச் பண்ணுறதுனால அண்ட் நவ் இந்த இயர்லேயுமே அதிகமாகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அன்வேவரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் இஸ்தான்புல் ஏர்போர்ட் அண்ட் நியூ டெல்லியோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இது ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி அவங்களோட சிக்னிஃபிகண்ட் ப்ராக்ரஸ் ஃப்ரம் 2019 இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதையுமே வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதாவது இஸ்தான்புல் ஏர்போர்ட்டும் நியூ டெல்லியோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் எந்த அளவுக்கு ஏர்லைன் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே ரைட் ஃப்ரம் ஏர்லைன் எக்ஸ்பேன்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் அண்ட் குளோபல் கனெக்டிவிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கதா சொல்லியிருப்பாங்க. அண்ட் பேசஞ்சர்ஸை பொறுத்து 2024 ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஐ மீன் ஹேண்டிலிங் த பேசஞ்சர்ஸை பொறுத்து எவ்வளோ இருக்குது, யார் ஃபஸ்ட் அப்படின்னா அட்லாண்டா யூஎஸ்ஓட ஏர்போர்ட் தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் துபாய் UAE, தேர்ட் வந்து அந்த டல்லாஸ் ஏர்போர்ட் சொன்னேன் இல்லையா, ஸோ அது இருக்குது. அண்ட் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸை பொறுத்துன்னு பார்த்தோன்னா துபாயோடது தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் லண்டன், இன்ச்சன் கொரியா, சவுத் கொரியாவில் இருக்கு இல்லையா இன்ச்சன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதுதான் தேர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ குளோபல் பேசஞ்சர்ஸோட டிராஃபிக் எவ்வளோ இருக்குது அண்ட் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸோடது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி 2 இதுவும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட்டையுமே வந்து கார்கோக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏர் கார்கோ வால்யூம் அதுவுமே வந்து 8.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன் 2024. எவ்வளோ அப்படின்னா 124 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வந்து 2024 கார்கோ அதாவது ஃப்ளைட்ஸ் மூலயமா குட்ஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் ஹோல் ஆஃப் த வேர்ல்ட். நம்ம மட்டும் இல்லை, அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது ஹாங்காங், ஸோ விச் இஸ் அ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இன் சைனா. செகண்ட் வந்து ஷாங்காய் சைனா. தேர்ட் வந்து யூஎஸ்ஏல உள்ள மெஃபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ இந்த டாப் 10 இந்தியாவிலேருந்து எதுவுமே இல்லை. ஸோ தட் பட் அந்த கார்கோ ரிலேட்டடாக பார்க்கும்போது டாப் 10 சைனாவோடது மட்டுமே வந்து வித் இன்க்ளூடிங் த ஹாங்காங்கையும் சேர்த்தோம் அப்படின்னா 3 ஏர்போர்ட்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. அண்ட் இன்ச்சன் கொரியா, சவுத் கொரியாவோட ஏர்போர்ட்டுமே வந்து இதில் 6th பொசிஷனில் லிஸ்ட் ஆகிருக்கு. தென் ஏர்க்ராஃப்டோட மூமெண்ட் எவ்வளோ அதிகமாக இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு டீட்டெயில்டாக போகணுமான்னு தெரியல, பட் போதும் இதுவே. தென் நம்மளோட ஏர்போர்ட் டெல்லியோட ஏர்போர்ட்டோட ரேங்கிங் என்னதுன்னா 9th பிஸியஸ்ட் ஏர்போர்ட் குளோபலி. அந்த பேசஞ்சர்ஸ் வைஸ் பார்த்துருக்காங்க. ஸோ 77 மில்லியன் பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கோம் 2024 டேட்டாவில். அண்ட் 2023 நம்ம 10th பொசிஷனில் இருந்தோம், 2021 13th, 2019 17th. ஸோ இப்போ 9th பொசிஷனுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதுவும் சொல்லியிருக்காங்க. தென் அட்லாண்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் வந்து டாப் ஏர்போர்ட். செகண்ட் பொசிஷன் துபாய். தேர்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா இங்கே இருக்குது அந்த டல்லாஸ் ஃபோர்ட் அந்த ஏர்போர்ட். தென் இதனுடைய CEO டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய CEO விஜயகுமார் அவர் வந்து பேசியிருப்பார் போல். தென் குளோபல் டிராஃபிக் எவ்வளோ இருக்குன்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9.5 பில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து 2024 ட்ராவல் பண்ணியிருக்காங்க. தென் டாப் 10 ஏர்போர்ட்ஸோட ஷேர் மட்டுமே 851 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஆர் 9% ஆஃப் த குளோபல் டோட்டலில் வந்து அந்த டாப் 10 ஏர்போர்ட்ஸ் மட்டுமே வாங்கியிருந்திருக்கு. தென் ஏர்போர்ட் அவார்ட்ஸில் IGI நம்ம இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து பெஸ்ட் ஏர்போர்ட் இன் ஏஷியா பசிபிக். ஸோ ரீசெண்டாக கூட பார்த்தோம் இல்லையா, ஸோ 7th கன்சிக்யூட்டிவ் இயராக 2024 வாங்கியிருக்கோம். ஸோ தேட்ஸ் இட். தென் ஹூஸ் த ரிச்சஸ்ட் ஆக்டர் இன் த வேர்ல்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் டாம் க்ரூஸ் இல்லை டெய்லர் பெரி. ஐ எம் நாட் ஷுர் வாட் ஃபில்ம் ஹீ ஆக்டட், பட் டாப் 10 அவர் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கார். ஸோ அவங்களோட ஃபில்ம் கேரியர், ஆண்டர்ப்ரினர்ஷிப் எல்லாத்தையும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லர் பெரி ஸ்டூடியோஸ் லார்ஜ்லி ப்ரைவேட்லி ஓன்ட் ஃபில்ம் ஸ்டூடியோ அட்லாண்டா ஜார்ஜியாவில் இருக்குது. ஸோ அவரோட மொத்த கான்ட்ரிபியூஷனுமே அதுலேருந்து தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தென் அவங்களோட திஸ் இஸ் த டாப் 10. அதில் பார்த்தோன்னா ஜெரி செயின்ஃபோல்ட் ஹூஸ் ஆல்சோ ஒன் அமெரிக்கன். டாம் க்ரூஸ் ஆப்வியஸாக $800 million மேபி இந்த லாஸ்ட் மிஷன் இம்பாசிபிளுக்கு அவரோட சேலரியாக இருக்கலாம். தென் 4th பொசிஷனில் ஷாருக் கான். ஒன்லி இண்டியன் இன் டாப் 10னா ஷாருக் கான் தான், $770 million. ஸோ
தென் ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் மார்ச் 2025ல எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 2.05% தான். ஸோ விச் இஸ் வெரி லோ கம்பேர்ட் டு பிஃபோர் மந்த்ஸ். ஸோ அதனால தான் நம்மளோட வாட் டு சே ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டிலையுமே வந்து ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணாங்க. ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஜஸ்ட் 1.57% தான் இருந்திருக்கு. ஃபெப்ரவரியோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருந்திருக்கு. வெஜிடபிள் வந்து டீஃப்ளேஷன் ஆகிருக்கு. ஸோ ஃபெப்ரவரியிலே கம்மி தான், பட் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ யூ மைட் ஆல்சோ சி தக்காளி வெங்காயம்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் இப்போ யூ மைட் சி. தென் மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்டோட இன்ஃப்ளேஷன் 3.7%, 3.07. ஃபியூவல் அண்ட் பவர் இன்ஃப்ளேஷன் 0.02% தான் இருந்திருக்கு. ஸோ ரைஸ் இன் ஃபுட் மேனுஃபேக்சரிங், டெக்ஸ்டைல்ஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் வந்து அதிகமாக இருக்கதா சொல்கிறாங்க. பட் இது வந்து மார்ச்சோட தான். ஏப்ரலில் தான் இந்த டேரிஃப் மேனியா ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஏப்ரலில் இது கண்ணா பின்னான்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் எக்ஸ்பெக்ட் தேட் லேட்டர். தென் டோக்கியோ லைவ் குளோபல் எண்டோஸ்கோபி 2025 ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. இதில் லெஜண்ட்ஸ் ஆஃப் எண்டோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் வந்து ஒரு டாக்டருக்கு கொடுத்துருக்காங்க. அவரோட பேர் என்ன, அந்த அவார்ட் வாங்கினவரோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் டி நாகேஸ்வர் ரெட்டி. ஸோ அவர் தான் வந்து இந்த லெஜண்ட்ஸ் ஆஃப் எண்டோஸ்கோப்பின்ற அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்காரு இன் டோக்கியோ லைவ் குளோபல் எண்டோஸ்கோப்பி 2025 ஈவெண்ட்டில். ஸோ இது வந்து ஷோவா மெடிக்கல் யூனிவர்சிட்டி கோட்டோ டொயோசோ ஹாஸ்பிட்டல் விச் இஸ் இன் டோக்கியோ ஜப்பானில் நடந்திருக்கு. And Dr. D. Nageshwara Reddy, he for his global leadership in GI endoscopy இந்த அவார்ட் வந்து அவர் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் டு குளோபல் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இதை வந்து காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் GI எண்டோஸ்கோப்பினா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைன் எண்டோஸ்கோப்பி. ஸோ ஒரு நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் அது. ஸோ அதில் he won this award. He is the chairman of AIG Hospital, Hyderabad. And இது அந்த அவார்ட் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஜாப்பனீஸ் கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரைன் கம்யூனிட்டியில் இருக்கவங்க சேர்ந்து கொடுத்த அவார்ட் தான் இது. ஸோ இது வந்து டோக்கியோ லைவ் குளோபல் எண்டோஸ்கோப்பி 2025 ஈவெண்ட்டில் இதை கொடுத்துருந்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தென் ஆதார் இம்ப்ளிமெண்டேஷன் UI2 which state வந்து honored with 2 UIDAI awards for the excellence in ஆதார் implementation April 2025ல கொடுத்துருக்காங்க. ஸோ மேகாலயாவுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. 2 அவார்டு அவங்க வாங்கியிருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸ் இன் லைக் ஃபீல்டு, டிஸ்ட்ரிக்ட் அண்ட் டெக்னிக்கல் லெவலில் மேகாலயாவில் கோஆர்டினேஷன் நடந்திருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஆதார். ஸோ UIDAன்றது வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. தே ஆர் த ஸ்டாட்யூட்டரி பாடி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆர் ஆதார் கிரியேஷன். ஆதாரில் 12 டிஜிட் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். அண்ட் UIDAI வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. அண்ட் பயோமெட்ரிக் அப்டேட் ஃபார் சில்ட்ரன்லாம் நடக்குது இல்லையா, ஸோ 5 and 15 எல்லாத்துலேயுமே வந்து தே ஹேவ் டு டூ. ஸோ ஒருவேளை நீங்கள் ஆதார் கார்டு எடுக்கும்போது யூ ஆர் பிலோ 15 அப்படின்னா யூ ஹேவ் டு அப்டேட் இட் ஆஃப்டர் 20 or 15. ஸோ உங்களோட பயோமெட்ரிக் எல்லாமே மாற்றணும். ஸோ அவார்ட் கேட்டகரி என்னென்னா மேண்டேட்ரி பயோமெட்ரிக் அப்டேட் ஃபார் சில்ட்ரனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. தென் அடல்ட் ஆதார் என்ரோல்மெண்ட் வெரிஃபிகேஷனுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுனால மேகாலயாவுக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். Then in which region of India 6 new scarp beetle species வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, which is நார்த் ஈஸ்ட் இந்தியா அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸில். ஸோ இந்த 6 தான் அந்த பீட்டல்ஸ் ஸ்பீஷிஸ். ஸோ 6 நியூ ஸ்பீஷிஸ் ஆஃப் ஸ்காரப் பீட்டல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டிஸ்கவரி ஆஃப் நியூ இன்செக்ட்ஸ் வந்து பயாலஜிக்கல் ரிச்னஸை வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்றத காட்டுற மாதிரி இருக்குது. அண்ட் வி ஹாவ் டு ப்ரிசர்வ் எக்கலாஜிக்கல் ப்ரிசர்வேஷன் இன் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும். அண்ட் நிறைய இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணது எல்லாத்தையும் வி ஹாவ் டு டாக்குமெண்ட் இட். ஸோ இதெல்லாம் பண்ணணும். அண்ட் நம்மளோட ரிசர்ச் எஃபர்ட்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஜெர்மன் சயின்டிஸ்ட்னால தான் இது வந்து நடந்திருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் சயின்டிஃபிக் கொலாபரேஷன்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எக்காலஜிக்கல் எம்ஃபசிஸ் லைக் நம்ம இந்த மாதிரியான பீட்டல்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, இது வந்து சாயில் ஹெல்த்தை வந்து காமிக்குது. அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோலையுமே வந்து இட் இஸ் ஷோயிங்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேரப் பீட்டல்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி, அதனுடைய பயாலஜிக்கல் ஜுவாலஜிக்கல் நேம் கொடுத்துருக்காங்க. லார்ஜ் ஃபேமிலி ஆஃப் பீட்டல்ஸ் வந்து இந்த ஸ்பீஷஸ்குள்ளே இருக்குன்ற மாதிரியும், இது சாயிலோட ஏரேஷன் அண்ட் ஆர்கானிக் ரீசைக்கிளிங்க்கு இது வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய மற்ற விஷயங்களுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யார் டிஸ்கவர் பண்ணா அப்படின்ற நேம் வந்து இம்பார்ட்டண்ட். தேவாஷு குப்தா
தீபிகா புனியா, டர்க் அஹரன்ஸ், கைலாஷ் தந்திரா, இவங்க 4 டாக்டர்ஸும் சேர்ந்து தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே நார்த் ஈஸ்ட் இந்தியான்னா அதில் மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா அது கேரளா. ஸோ இந்த இடத்துல தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீஷிஸ் டிஸ்கவர் பண்ணாங்களே 6 ஸ்பீஷிஸ், அதனுடைய நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட பேப்பர் அது வந்து ஏப்ரலில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ அதில் தான் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த இந்தியாவோட நியூலி லான்ச்டு குளோபல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் குவாண்டம் டெக்னாலஜி which was released on Quantum Day. ஸோ என்றைக்கு குவாண்டம் டே அப்படின்றத நீங்கள் முன்னாடியே படிச்சிருந்தீங்கன்னா ஞாபகப்படுத்தி பாருங்கள். பட் April 14th தான் நம்ம வேர்ல்டு குவாண்டம் டே. ஸோ நம்ம ரிலீஸ் பண்ண புதுசாக லான்ச் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டெக்னாலஜி என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் குவாண்டம் அப்படின்றது தான் நம்ம வேர்ல்டு குவாண்டம் டே அன்னைக்கு ஒரு டெக்னாலஜி என்கேஜ்மெண்ட்காக லான்ச் பண்ணுது. ஸோ இதன் மூலயமா நம்ம குவாண்டமோட லீடர்ஷிப்பை பொசிஷன் பண்ணுறதுக்காக, ஸோ குவாண்டம் சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் ரிலேட்டடாக நம்மளோட வாய்ஸ் இருக்கணுன்றதுக்காகவும் நம்மளோட நேஷ்னல் குவாண்டம் மிஷனோட அலைன்மெண்ட் வந்து இதாகும். ஸோ தட் புது இன்னோவேஷனாக நம்ம பண்ணுற மாதிரி. அண்ட் வாட் இஸ் திஸ் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படின்னா டொமஸ்டிக் இன்னோவேஷன்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காகவும் மற்ற கண்ட்ரி மேலே நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை கம்மி பண்ணுறதுக்காகவும் குவாண்டம் செக்டார் ரிலேட்டடாக இம்போர்ட்ஸை கம்மி பண்ணுறதுக்காகவும் தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் லேண்ட்ஸ்கேப் அனாலிசிஸ் ஃபார் அகாடமியாஸ், கவர்மெண்ட், ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்போர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் டெக்னாலஜி என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் குவாண்டம் ITESQ அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் டாக்குமெண்ட் ரிலேட்டட் டு குளோபல் பார்ட்னர்ஷிப் ஃபாஸ்டரிங் இன்னோவேஷன் ஸ்டாண்டர்டைசேஷன் with respect to global quantum technology. So World Quantum Day April 14 வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், which is குவாண்டம் சயின்ஸோட ஃபவுண்டேஷனல் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் அவேர்னஸ்க்காக. அண்ட் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த வருஷம் அதுவும் தான். லைக் அதர் கிளாஷியர் டே இயர், கோஆப்ரேட்டிவ் இயர் அப்படின்றதுலாம் இருக்கிறதோடு சேர்த்து இதுவும் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், UN அனௌன்ஸ் பண்ணுது. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு ஜெகநாத் தம் டெம்பிள் இன் டிக்கா, இதில் வந்து சம் இனாகுரேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த இனாகுரேட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மமதா பானர்ஜி தான் இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஹா, வெஸ்ட் பெங்காலில் இந்த ஒரு பர்டிகுலர் ஜெகநாத் தம் டெம்பிள் வந்து இருக்குது. ஸோ இதனுடைய அஃபிஷியல் ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு. ஸோ ஸ்பிரிச்சுவல் டூரிசம்காகவும் ரீஜனல் ஹெரிட்டேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஒரு டெம்பிளை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஹாவோட ப்ரொஃபைல் எலிவேட் ஆகிருக்கும் அண்ட் மேஜர் ரிலீஜியஸ் அண்ட் சீசைட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக இது இருக்குன்றதுக்காக பண்ணுறாங்க. அண்ட் வெஸ்ட் பெங்கால் இஸ் ஆல்சோ ரீசெண்டாக நிறைய ரிப்போர்ட்ஸ் யூ மைட் ஹவ் சீன், அதாவது நம்மளோட விக்சித் பாரத்துக்கு நோக்கி இந்தியா போயிட்டுருக்கு. பட் எல்லா ஸ்டேட்ஸுமே குட்டி குட்டி ஸ்டேட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ப்ராக்ரஸ் ஆக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது வெஸ்ட் பெங்கால் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் விச் இஸ் லேக்கிங் பிஹைண்ட். ஸோ அவங்களும் நிறையா பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அண்ட் யூ மைட் நோ நம்மளை மாதிரியே வெஸ்ட் பெங்காலுக்கும் வந்து March 2026 வந்து எலெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் they will do. ஸோ இதில் வந்து 12,000 to 14,000 பீப்புள் வந்து இதை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய இனாகுரேஷனே வந்து April 30, 2025 தான் நடக்க போகுது. ஸோ அப்போ தான் இனாகுரேட் பண்ண போகிறாங்க. யார் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா ஆப்வியஸாக வெஸ்ட் பெங்காலில் நடக்கும்போது ப்ரைம் மினிஸ்டரை கூப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் சீஃப் மினிஸ்டர் தான் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ VIP கெஸ்ட்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ மேபி நம்மளோட ஸ்டேட்லேருந்து சிஎம்மும் போகலாம். பட் அவங்க வந்து இந்த மாதிரி ரிலீஜியஸ் ரிலேட்டடாக போவாங்களான்னு தெரில. அண்ட் முதல்ல அவங்க இன்வைட் பண்ணுவாங்களான்னு தெரில. தென் லாஜிஸ்டிக்ஸ் செட்டப்ஸ் லைக் 2 டெம்பரவரி ஹெலிபேட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கான். பிகாஸ் மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து இம்பார்ட்டண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாம் வரணுன்றதுக்காக. ஸோ ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஃபார் பப்ளிக் சேஃப்டி, டிரான்ஸ்போர்ட், எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன் இப்போ 2024 நடந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ப்ரைம் மினிஸ்டர் எப்படி அந்த அயோத்தியா டெம்பிள் ஓப்பன் பண்ணி வச்சாங்க பிஃபோர் எலெக்ஷன், அது மாதிரி தான் இதுவும். ஸோ ஒரு பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷனாக நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதனுடைய நோடல் ஏஜென்சி வந்து தீஹா சங்கர்பூர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் கோஆர்டினேஷன் அரேஞ்ச்மெண்ட் கார்ப்பரேஷன் தான் வந்து இதனுடைய நோடல் ஏஜென்சி. ஸோ அவங்க தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். ஸோ இது நம்ம உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்ம அஃபிஷியலாக பார்க்கணும் இல்லையா. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து 3 month டெட்லைன் வந்து பிரசிடெண்ட்டோட டெசிஷன் வென் கவர்னர் வந்து ஒரு ஸ்டேட்டோட பில்லை வந்து பிரசிடெண்ட்க்கு ரிசர்வ் பண்ணுறப்போ பிரசிடெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் இஸ் 3 month டெட்லைனுக்குள்ளே தே ஹாவ் டு டிசைட் வாட் இஸ் த கேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கே தெரியும் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு விசஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அந்த ஒரு கேஸில் தான். ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா கவர்னரோட பவர் ஓவர் ஸ்டேட் பில் அப்படின்னு சொல்லி ஒரு
ரூல் வந்திருக்கும். அது 8th ஏப்ரலில் வந்தது. 8th ஏப்ரலோ 7th ஏப்ரலோ வந்துச்சு. ஸோ அது வந்து முன்னாடியே வந்துருச்சு. ஆர்டிக்கல் 200 படி தமிழ்நாடு கவர்னர் வந்து சர்டன் பில்ஸ், அதாவது 10 பில்ஸை வந்து அசைன் பண்ணி வச்சுருந்தார் அவர். அதாவது பாக்கெட் வீட்டோ, இந்த சென்ஸ் அந்த பில்லுக்கு வந்து எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இல்லாமல் அவரே வாங்கி வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷனாக வயலேட் பண்ணுறதாகவும், கவர்னன்ஸ் நம்ம ஓட்டு போட்டு அனுப்பின பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வந்து, அதாவது நம்ம ஸ்டேட்டோட பார்லிமெண்ட், ஸோ அவங்க ஒரு கவர்னன்ஸ் ரிலேட்டடாக கொடுத்த அந்த 10 பில்லை வந்து கவர்னன்ஸ் நடக்க விடாமல் த கவர்னன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இவர் அந்த 10 பில்லையுமே ஒன்றுமே பண்ணாமல் வச்சுருக்கிறது வந்து விச் இஸ் நாட் கரெக்ட் அண்ட் இட் இஸ் வயலேட்டிங் ஆர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கவர்னர் வந்து இதை அசென்ட் பண்ணாமல் வித்ஹெல்ப் பண்ணதுனால தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த 10 பில்லை வந்து அந்த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அவர் வந்து முடியாது அப்படின்னு அனுப்பிச்சிருப்பார், திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிச்சிருப்பார். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப அதை சொல்லக்கூடாது, ஓகே, ரொம்ப சைல்டிஷாக என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த மொத்த பில்லுமே அனுப்பாமல் ஜஸ்ட் அந்த 10 பில்லும் வந்து பண்ண முடியாது, வித் ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சிருப்பார். ஸோ நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து திரும்ப கூடி ஸ்பெஷல் செஷன் வச்சு திரும்ப அந்த பில் எல்லாத்துக்கும் வந்து ஓட்டிங் வாங்கி திரும்ப சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்பயுமே வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஜஸ்ட் அவர் பாட்டுக்கு பாக்கெட்டில் போட்டுட்டு பாக்கெட் வீட்டோன்னு சொல்லுவாங்க, பட் விச் இஸ் நாட் டேர்ம் யூஸ்ட் இன் வாட் டு சே, நம்மளோட கான்ஸ்டியூஷனில் அப்படி ஒரு டேர்ம் இல்லை, பட் he used to do. ஸோ அதை என்ன பண்ணிட்டாருன்னா அவர் பாட்டுக்கு வச்சுருந்துருக்காரு. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் உடனடியாக போய் சுப்ரீம் கோர்ட்டில் இதெல்லாம் பண்ணல. ஸோ 1 year கிட்ட வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. தேட் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, he is not granting assent, நெய்தர் ரிட்டர்னிங், அது ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கவர்னர்கிட்டேருந்து அந்த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ரிட்டர்ன் வந்துடுச்சு அப்படின்னா, செகண்ட் டைம் இவங்க அனுப்புகிறாங்களே அதை he have to give assent அப்படின்னு தான் இருக்கான் கான்ஸ்டியூஷனில். பட் he didn't do that. அவர் பாட்டுக்கு பாக்கெட்டில் போட்டுட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்சல்யூட் வீட்டோ ஆர் பாக்கெட் வீட்டோ அப்படின்ற ஒன்றே வந்து ஆர்டிக்கல் 200 கீழே இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட் ரூலிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெஃபர் பண்ணியிருப்பார் இல்லையா, அதாவது பஞ்சாப்லேயுமே இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்கவும் இப்போ பிஜேபி தான் ரூல் பண்ணுறாங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்து சம் அதர் ஒன் வாஸ் தேர். ஸோ அப்போயுமே இந்த மாதிரி நடக்கவும் அங்கேயும் ஒரு கோர்ட் கேஸ் நடந்துச்சு. ஸோ அந்த கோர்ட் கேஸ் ரூலிங்கில் என்ன வந்துருச்சுன்னா, இந்த பர்டிகுலர் மந்த்துக்குள்ளே தே ஹாவ் டு கிவ் அசென்ட் டு த பில்ஸ், இஃப் நாட் அந்த பில் எல்லாமே வந்து ஆக்டாக மாறிடுன்ற மாதிரி சொல்லியிருந்ததுனால வாட் ஹீ டிட், அந்த ரூலிங் அங்கே வந்தோடனே இங்கே நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாதுன்னு ஹீ டைரக்ட்லி சென்ட் பேக் டு த பிரசிடெண்ட். ஸோ பிரசிடெண்ட்டுக்கு அந்த 10 பில்லையும் அனுப்பிச்சி வச்சிட்டாரு. ஸோ இது வந்து இன்டெஃபினைட் டிலே இன் ஆக்ஷன் ஓவர் த பில்ஸ் அது வந்து நடந்திருக்கு. ஸோ இது நடக்கக்கூடாது. அதே மாதிரி தேர் இஸ் நோ concept of absolute veto and pocket veto under the article 200 of our constitution. So இந்த மாதிரி பண்ணுறது தப்பு. So governors are bound to follow the advice of the council of ministers அப்படின்னு தான் இருக்குது. ஸோ he's just ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கவர்னர்ஸ் எதுக்காக இருந்தாங்கன்னா, பிரிட்டிஷ் ரூலில் த பிரசிடென்ட் ஆர் பிரைம் மினிஸ்டர் இஸ் நாட் ஹியர். ஸோ அவங்க இங்கிலாண்டில் இருக்கிறதுனால கவர்னர்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. பட் தெர் இஸ் அ நோ யூஸ் ஆஃப் கவர்னர் ஹியர் இப்போது இருக்கிறதுல. பட் நம்ம சில விஷயங்களுக்காக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். பட் அது வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் ரூல் பண்ணுற ஸ்டேட்ஸில் அந்த கவர்னர்ஸை தான் செக் பாயிண்ட்ஸாக யூஸ் பண்ணி எந்த ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுமே பண்ண விடாமல் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஸோ குட். ஸோ அதையுமே தான் ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட்லேருந்து ரொம்ப ஹார்ஷாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்டோட லெஜிஸ்லேட்டிவ் கவர்னன்ஸை வந்து எதையுமே ப்ராக்ரெஸ் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு கவர்னருக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில். ஸோ ஆர்டிக்கல் 200 என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னா, ஒன்று கிராண்ட் பண்ணணும், அசென்ட் கொடுக்கணும் அவங்க அனுப்புகிற பில்லுக்கு, இல்லையா வித்ஹோல்ட் த அசென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து அது சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி ரிஃப்யூஸ் பண்ணலாம் பில்லை, திரும்ப லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்டேட்டோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கே வரும்.
ஆர் எல்ஸ் ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ ரிட்டர்ன் ஃபார் ரீகன்சிடரேஷன். ஸோ இது வந்து இந்த பில்லில் இதெல்லாம் சரியில்லை, ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரிவ்யூ ரீகன்சிடர்னு சொல்லிட்டு, இல்லைன்னா பிரசிடெண்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணலாம். ஸோ பிரசிடெண்ட்டோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ அப்படி தான் பண்ணி வச்சிட்டாரு. ஸோ நம்ம 10 பில்லும் இப்போ எங்கே இருக்குன்னா பிரசிடெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து கோர்ட்டில் கேஸ் என்னது, ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு விசஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு 2003 நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இவர் அந்த பஞ்சாபில் நடுவில் 2024 அந்த ரூலிங் வந்ததுக்கப்புறம் ஹீ ஜஸ்ட் சென்ட் ஆல் தோஸ் 10 பில்ஸ் டு பிரசிடெண்ட். அப்போ இந்த கோர்ட் கேஸ் நடந்துகிட்ருக்குல்ல, அப்போ அதுக்கு ஆன்சர் சொல்லணும்ல. அதனால என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் டே கவர்னர் பண்ணுறது தப்பு. இந்த மாதிரி கவர்னருக்கு தெர் இஸ் நோ ஸ்பெஷல் இது கிடையவே கிடையாது, அந்த பாக்கெட் வீட்டோ அந்த மாதிரிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. எய்தர் ஹி ஹேஸ் டு கிராண்ட் அசன்ட் கொடுக்கணும், இல்லை வித்ஹோல்ட் பண்ணணும், இல்லை ரிட்டர்ன் பண்ணணும், இல்லை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பணும். இதில் ஏதாவது ஒன்று தான் பண்ணணும். நீங்கள் பாக்கெட்லேயே போட்டு வச்சுக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு கண்டிச்சிருப்பாங்க. அண்ட் 201 படி என்னென்னா, பிரசிடெண்ட்க்கு கன்சிடர் பண்ணுறாங்கல்ல பில்லை வந்து, ஸோ அதில் ஆர்டிகல் 201 படி ஹீ கேன் டூ தேட். ஸோ பிரசிடெண்ட்டுக்குமே என்ன பண்ணலான்னா, பிரசிடெண்ட் கேன் கிராண்ட் த அசென்ட் ஆர் வித்ஹோல்ட் த அசென்ட். ஸோ இந்த வித்ஹோல்டில் அது நான் பனி பில்லாக இருக்கணும் அந்த பில்லு, ஒருவேளை அவங்க பிரசிடெண்ட் வித்ஹோல்ட் பண்ணால். அண்ட் இஃப் நாட் 6 மாதத்துக்குள்ளே த பிரசிடெண்ட் ஹேஸ் டு லெஜிஸ்லேட்டிவ்க்கு கொடுக்கணும், அதை பாஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் ஆல்சோ 207 ஆர்டிகல் 207 படி நோ பனி பில் வந்து அசம்பிளியில் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது வித்தவுட் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கவர்னர் ஆஃப் ஸ்டேட். ஸோ இதெல்லாம் இருக்குது. தே ஆல்சோ both the governor and president have certain rules. ஸோ அதையும் மீறி இவங்க பண்ணுறது தான் தப்பு. அண்ட் அதுதான் செகண்ட் டே வந்து சொல்லியிருப்பாங்க தட் பிரசிடெண்ட்டுக்குமே வந்து there is a cap period வச்சுருப்பாங்க. தட் 3 monthsக்குள்ளே டெட்லைன், ஒரு பில் உங்ககிட்ட வந்துச்சுன்னா 3 monthsக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அது ஆர்டிகல் 201. இதில் வந்து நீங்கள் இந்த ப்ராப்ளம், இந்த கதை, இதெல்லாம் உங்களுக்கு எப்போயும் கேட்க போகிறதில்ல. இதில் இருக்கிறது என்னென்னா ஆர்டிக்கல் அண்ட் எத்தனை மந்த்துக்குள்ளே எந்த பொசிஷனில் இருக்க பீப்புள் ஹாவ் டு அசென்ட், அதுதான். ஸோ 3 monthக்குள்ளே டைம்லைன் கொடுக்குறாங்க பிரசிடெண்ட்டுக்கு. கவர்னருக்குமே அதுதான். அண்ட் ரிட் பெட்டிஷன்லாம் இருக்கும், சில ஸ்டேட்ஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அதனுடைய டெசிஷனுமே வந்து அவங்க சீக்கிரமாக எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் ஆர்டிகல் 143 ஆஃப் த 143 படி இஃப் த பில் இஸ் ரிசர்வ்டு பை த கவர்னர், அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனலாக இருந்துச்சு அப்படின்னா, கவர்னர் வந்து என்ன சொல்லி ரிசர்வ் பண்ணுறாருன்னா, அந்த பில்லு வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பில்லை வந்து த பிரசிடெண்ட் ஹேஸ் டு சென்ட் தேட் பில் டு த சுப்ரீம் கோர்ட் ஃபார் ஒப்பீனியனுக்காக. ஏன்னா கவர்னர் வந்து அவரோட நாலேஜ்க்கு அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்கிறாரு, பட் அவங்கள விட கான்ஸ்டிடியூஷனலாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டாவது ஒப்பீனியன் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் ரைட் பர்சன் டு கிவ். ஸோ அந்த ஒரு ப்ரொவிஷனும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் அண்ட் அதுக்கான என்ன வேலை அந்த ஆர்டிக்கல் பண்ணுது அப்படின்றது மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். அதை தவிர்த்து இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஆல்சோ 143 சொல்கிறாங்களா, that enables the president to seek the Supreme Court advisory on the opinion on the question of law or constitutional. அதாவது அந்த பில்லு வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல்னு கவர்னர் சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு ஒப்பீனியன் வந்து பிரசிடெண்ட் வந்து வாங்கலாம் சுப்ரீம் கோர்ட்லேருந்து. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. தென் MHA 2016 மெமோ which is an official memorandum from Ministry of Home Affairs 3 month டைம்லைனுக்குள்ளே they have to do அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து சப்போர்ட்டிங் ரெஃபரன்ஸாக வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து அவங்க கோட் பண்ணியிருப்பாங்க. இது மட்டுமான்னு கேட்டால் இல்லை. இதுக்கு முன்னாடி SR பொம்மாய் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் கேர் சிங் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி 1988 இந்த மாதிரி நிறைய கவர்னர் அண்ட் பிரசிடெண்ட்டோட பவர்ஸை கொஷின் பண்ணி நிறையா சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்ஸ் போயிருக்கு. ஸோ நம்ம வந்து அதெல்லாம் ரீட் பண்ணணும்னு இல்லை. இஃப் சப்போஸ் ஏதாவது இந்த SSC மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்கன்னா டூ ரீட் தட் அண்ட் ஆர்டிகல்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் அதுதான் ஈஸியாக 1 மார்க்கில் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாதாச்சு பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஜீரோ பவர்ட்டி அப்படின்ற ஒரு ஸ்கீமுக்கு ஒரு நேம் வைக்க போகிறாங்க.
அது என்ன நேம்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் மகாசபா கேம்பஸ் லக்னோ உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஸோ அதில் ஜீரோ பாவர்ட்டி ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீமுக்கு அம்பேத்கரோட பேரை வைக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அந்த ஸ்டேட்டோட சிஎம். ஸோ இதில் என்னென்னா டிப்ரைவ்டு கம்யூனிட்டிஸ் லைக் SC/ST அவங்க அந்த பீப்புள் எல்லாருக்குமே வந்து ரூரல் உத்தரப்பிரதேஷில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கீம் மூலயமா தே வில் கெட் பெனிஃபிட்டட். ஸோ இதை வந்து இந்த ஸ்கீமை கிராம் பஞ்சாயத்து மூலயமா எக்ஸிக்யூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 20 to 25 ஃபேமிலிஸ் பெர் வில்லேஜ் வந்து கவர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தென் ஜீரோ பாவர்ட்டி ஸ்கீம்னா என்னென்னா அந்த ஸ்டேட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாவர்ட்டியை மொத்தமாக எராடிகேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கிராம் பஞ்சாயத்தை யூஸ் பண்ணி 20 to 25 ஃபேமிலிஸை எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு அவங்கள இந்த பாவர்ட்டியிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. லைக் ஆயுஷ்மான் பாரத் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு இல்லையா, 5 lakh per ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ், அது உஜ்வாலா யோஜனா, ஜன்தன் யோஜனா, இந்த மாதிரியான எக்ஸிஸ்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை வந்து அவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது வந்து 134th பர்த் ஆனிவர்சரி ஆஃப் அம்பேத்கரோட பர்த்டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சிஎம் யோகி ஆதித்யநாத். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து எந்த நேஷ்னல் பார்க்கில் வந்து சீட்டாவை ரீலோகேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ஏதோ ஒரு நேஷ்னல் பார்க் டு காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு மாற்றிருக்காங்க. ஸோ அது ப்ராஜெக்ட் சீட்டா மூலயமா இதை பண்ணியிருக்காங்க. அந்த எந்த நேஷ்னல் பார்க்லேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் குனோ நேஷ்னல் பார்க். ஸோ இந்த ரீலொகேஷன் ஆஃப் சீட்டா ஃப்ரம் குனோ டு காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஏன்னா இந்த சீட்டா ப்ராஜெக்ட் கீழே ஆஃப்ரிக்காலேருந்து கொண்டு வந்த சீட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து 2022 கொண்டு வந்தாங்க. ஸோ ஆஃப்ரிக்காலேருந்து கொண்டு வந்து இந்த குனோ குனோ நேஷ்னல் பார்க்கில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போது சில இது வந்து பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இறந்து போச்சு, சில இது மட்டும் ரீட்டைன் ஆச்சு, சில இது புதுசாக நியூ பார்ன் சீட்டாஸ் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் ஆனதுக்கப்புறம் இப்போ அதை ரீலொகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ த்ரூ அவுட் இந்தியா எங்கெல்லாம் சீட்டா ரிலேட்டடாக பார்க்ஸ் இருக்கோ அங்கே மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நமீபியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து 2022 இந்த சீட்டாஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதனுடைய மெட்டா பாப்புலேஷன் மீன்ஸ் கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ செமிகண்டக்டட் அனிமல் பாப்புலேஷனை கொண்டு வரது. ஸோ NTCAவால் May 2023 ஃபார்மேட் பண்ணப்படுறது தான் இந்த சீட்டா ப்ராஜெக்ட் ஸ்டியரிங் கமிட்டி. ஸோ அவங்க தான் வந்து they will be taking care and managing this. ஸோ NTCAனா நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி which is under Ministry of Environment, Forest and Climate Change, who are responsible for tiger and large carnivorous conservation in India. ஸோ எந்த இதுக்கு சாங்சுரி வைல்ட் லைஃப் சாங்சுரி கொண்டு போயிருக்காங்கன்னா காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி which is in மத்திய பிரதேஷ். ஸோ that's it. அதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டியது. ஸோ அதனுடைய டேட்டாஸ் எல்லாம் இருக்குது. அவ்வளோதான். that's it for today. All the best for your exams. If any doubt, please do comment in the comment section below. Thank you.